நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அவரும் தொழில் முனைவோரை அழைத்து மாநாடு நடத்தினார். வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றார். அதனுடைய விளைவாக இங்கே டெல்டா வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக ஓலா வந்திருக்கிறது. அதனுடைய விளைவாக நம்முடைய சிரஞ்சி தயாரிக்கக்கூடிய மைலான் வந்திருக்கிறது. இப்படி பல தொழிற்சாலைகள் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் வந்திருக்கிறது. இப்போது 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார்கள், வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். அவர்கள் எத்தனை தொழிற்சாலையை நம்முடைய மாவட்டத்திற்கு, குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், ஏனென்று சொன்னால் இப்பொழுது தமிழகத்தில் தொழில் முனைவோர்கள் விரும்புகின்ற பகுதியாக ஓசூர் இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த எய்த்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து சொல்லியிருக்க, என்ன சொன்னார்? எந்த சூழ்நிலையிலும் தமிழகத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம், அதுவும் ஒசூரை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவிலே நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழில் முனைவோருக்கும் தொழில் முனைவந்து செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு மாவட்டம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கொண்டு வந்த எங்களுடைய அரசு, இன்றைய அரசு எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே வினாவாக வைக்க விரும்புகிறேன்.